டெஸ்லாவோட ஃபுல் செல்ஃப் டிரைவிங் தாங்க நம்மளை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. காரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். இந்த ஸ்டேரிங்கும் இருக்காது, பிரேக் பெடல், ஆக்சிலேட்டர் எதுவுமே இல்லாமல் சைபர் கேப் வந்து டாக்ஸி மாதிரி போகும். நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், மொபைல் ஆப்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கார் வந்து நின்றுச்சு. தள்ளினீங்கன்னா ரிவர்ஸு, டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வரும். 22 மைல் எப்படி இந்த ஆட்டோ பைலட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும்போது வேகமாக போகுது. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்லாவோட ஃபுல் செல்ஃப் டிரைவிங் தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா, ஆல்ரெடி வந்து ஃபுல் செல்ஃப் டிரைவிங் போட்டாச்சு. போட்டதுனால நான் இங்கே ஒரு லொக்கேஷன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 31 நிமிஷம் 22 மைல் டிரைவ் பண்ண போகிறோம் ஃபுல் செல்ஃப் டிரைவிங்கில். இது எப்படி நம்மளை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $99. இயர்லி போட்டிங்கன்னா சம்திங் அரௌண்ட் $1500-2000 பே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன் டைம். இல்லை அப்படின்னா நீங்கள் மந்த்லி போய்க்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த காரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிரேக் அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை, லேன் சேஞ்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளி நீங்கள் வந்து ஃபுல் செல்ஃப் டிரைவிங் மோட ஜஸ்ட் 2 டேப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ரோடில் போக ஆரம்பிச்சிடும். நம்ம சும்மா டிரைவர் சீட்டில் உட்காந்துருப்போம். எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது எஃப்எஸ்டியில் இஷ்யூஸ் இருந்து ஏதாவது அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இமீடியட்டாக அது ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கும், டேக் கண்ட்ரோல்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இங்கே உட்காந்துருப்போம். பட் இன் ஃபியூச்சரில் 2026 வந்து இந்த ஸ்டேரிங்கும் இருக்காது, பிரேக் பெடல், ஆக்சிலேட்டர் எதுவுமே இல்லாமல் சைபர் கேப் அப்படிங்கிற ஒரு வண்டியை வந்து டெஸ்லா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் வந்து சைபர் கேபு. அது வந்து எப்படின்னா, ரோடில் வந்து டாக்ஸி மாதிரி போகும். ஸ்டேரிங் இருக்காது, இது இருக்காது. நீங்கள் ஏறி இங்கே மேப் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் விட்றோம். அதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி தான் இது. நம்மளுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்து இந்த நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே எப்படி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கும் பாருங்கள், இங்கே அப்கிரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கேப்பபிலிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மாதத்துக்கு வந்து $99. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். ஆட்டோ பைலட் இருக்குது, ஆட்டோ லேன் சேஞ்ச் இருக்குது, ஆட்டோ பார்க் இருக்குது, சுமன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு கடையில் போய் பார்க் பண்ணிட்டீங்க, கார் வந்து நம்ம இடத்துக்கு வரணும் பார்க்கிங்லேருந்து அப்படின்னா இதை நீங்கள் மொபைல் ஆப்லேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் அது. அப்புறம் ஆட்டோ ஸ்டீர் சிட்டி ரூட்டில் எல்லாமே டிராஃபிக் லைட்டு, ஸ்டாப்பு, இந்த மாதிரி சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதெல்லாம் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஃபுல் செல்ஃப் டிரைவிங் கேப்பபிலிட்டி சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கார் வந்து நின்றுச்சு. முன்னாடி கார் இருக்குது, இது நின்றுச்சு. இது எப்படி இது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் டிரைவிங் எங்கேஜ் பண்ணால் இதை வந்து 2 டைம் டேப் பண்ணும். இதுதான் இது கீரு. ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் இங்கே இருக்கும் இல்லையா கையில், அங்கே இல்லாமல் இந்த டெஸ்லாவில் வந்து இப்படி வச்சுருக்காங்க. மேலே தள்ளினீங்கன்னா ரிவர்ஸு, நியூட்ரலு, அப்புறம் டிரைவ் மோடு அப்படி இருக்குது. போகிறேன் இல்லையா, இப்போ பாருங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் வரும். அப்படின்னா ஆட்டோ பைலட் வந்து எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முன்னாடி பாருங்கள் கார் நிற்கிது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த 22 நிமிஷம் சேலஞ்சு, 22 மைல் எப்படி இந்த ஆட்டோ பைலட்டு நம்மளை வந்து செல்ஃப் டிரைவிங் வந்து நம்மளே கார் ஓட்டாமல் அது எப்படி லேன் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும்போது, இது ஒரு லென்த்தி வீடியோ தான். பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சில டைம் வந்து சில சேலஞ்சிங்காக இருக்கும், அது கரெக்டாக போகுமான்னு தெரில. சில டைம் நம்ம கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கரெக்டாக அதுவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீவேங்கிறது வந்து 75 மைல்ஸ்/ஹவரில் போகிற ஸ்பீடு. இங்கே பாருங்க, இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் போகணும். இங்கே க்ரீன் இருக்கு இல்லையா, சாலிட் க்ரீன் தான் இது போகக்கூடாது. ஒன்லி க்ரீன் ஏரோ இருந்தால் தான் நம்மளுக்கு ரைட் ஆஃப் த வே. சாலிட் க்ரீன் தான் ஆப்போசிட்டில் காருக்கு வருது. எதை எப்படி இது ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அழகாக பார்க்கலாம். ஆளுகளே இல்லை, யாருமே வரல அப்படின்னா இந்த க்ரீன் லைனில் போகலாம். பட் இந்த டெஸ்லா வந்து இப்போ ஆப்போசிட்டில் காருக்கு வந்துட்டுருக்கு. இதை
தாண்டி போக போகுதா இல்லை வந்து ஏரோ கிரீன் வரைக்கும் வெயிட் பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கார் போகுது பாருங்கள். அவன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார் டிஸ்டன்ஸாக வர்றதுனால அவன் போகிறானுங்க. முன்னாடி எந்த காருமே இல்லை. ஆனால் டெஸ்லா வந்து பார்த்துட்டு முன்னாடி அங்கே வருது பாருங்க, எடுத்துருச்சு, வேகமாக போகுது, சரி வேகம் எடுக்குது பாருங்க. அப்படியே போய் ஃப்ரீவேல ஜாயின் பண்ணோம். என்ன பண்ண போகுதுன்னு தெரில. இதுலேயே போகுதா இல்லை லேன் சேஞ்ச் பண்ண போகுதா கரெக்டாக பார்த்து இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக பண்ணணும். ஃப்ரீவேலெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஓட்டுறதே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பட் டெஸ்லா அழகாக ஹேண்டில் பண்ணுது பாருங்க. அப்படியே ஆளு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து லேன் சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கும். ஃபுல் ஸ்பீடாக போகுதுங்க. 69 மேக்ஸிமம் 65 69 போகுது. பார்க்கலாம் இது என்ன பண்ணுது, லெஃப்ட் எடுக்குதா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகுதா, ஏன் லேன் சேஞ்ச் பண்ணாமல் போகுதுன்னு எனக்கு தெரில. சப்போஸ் இது லேன் சேஞ்ச் பண்ணல, நம்ம லேன் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேனு கார் சேஞ்ச் பண்ணிடும் நம்ம பண்ணணும்னு நினச்சா. இல்லைன்னா அதுவே வந்து லேன் தேவைப்படுற இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கும். பார்ப்போம் எப்படி இதுலேயே போகுதா இல்லை ஹெச்ஓவி எடுக்க போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஹெச்ஓவி லேன் எடுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஓவி லேன் எடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். அந்த கார் வர்றதுனால பிரேக் போடுது பாருங்க. இண்டிகேட்டர் போட்டுருச்சு, நான் எதுவுமே பண்ணலை. அதுவாக வந்து இந்த லேனுக்கு மாறிடுச்சு பாருங்க. அந்த வண்டி போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேரிங்கும் இந்த ரோடு வியூ இது எல்லாமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கேமராவில். இப்போலாம் டிராஃபிக்கான ஏரியாவில் நம்ம ஜாலியாக பாட்டு போட்டுட்டு இல்லை நம்ம ஓட்ட தேவையில்லை, அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. முன்னாடி வர்ற கார் ஸ்பீடையும் சரி, பின்னாடி வர்ற கார் ஸ்பீடும் சரி. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கார் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை எச்சு பண்ணுறதாகட்டும், கம்மி பண்ணுறதாகட்டும், இந்த ஸ்பீடு லிமிட்டை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுதுங்க. ஃப்ரீவேல அழகாக கார் வந்து தானாக ஓடிட்டுருக்கு. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே யூஎஸில் வந்து இது நல்லாவே வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த கார் முன்னாடி ஒயிட் கார் வந்ததே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பிரேக் அடிக்கிற மாதிரி சரக்குன்னு. அதே டைமில் பின்னாடி ஒரு கார் ஏதாவது வேகமாக முட்டை வந்தால் கூட நம்ம கார் முன்னாடி போயிடும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ ஸ்பீடாக வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுது. நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி கால்குலேட் பண்ணுமோ அது மாதிரி இது ரியாக்ட் பண்ணுது இந்த காரு. இன்னொன்று வந்து கூகுளில் வந்து வேமோங்கிற ஒரு காரும் விட்ருக்கான். அதுவும் இதே மாதிரி தான். பட் அது வந்து நிறையா கேமரா வச்சுருப்பான் சுற்றி. அது வந்து டிரைவர் இருக்க மாட்டாங்க, ஓடுது. அது வந்து ஃபீனிக்ஸில், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அப்படி ஒரு 4-5 இடத்துல மட்டும் ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கான். வேறு இண்டிகேட்டர் போட்டுட்டு செக் பண்ணுது, யாரும் இல்லைன்னு கேட்டு அழகாக திரும்புது. இந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க. அந்த வேமோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் ஓடும். ஆனால் இந்த டெஸ்லா அப்படி கிடையாது. யூஎஸ்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் ஓட்டலாம். ஒரு டெஸ்டினேஷன் இங்கேருந்து இங்கே போகணும்னு போட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீவே, சிட்டி ரோடு எல்லா இடத்துலையுமே எடுத்துக்குது. அழகாக போயிட்டுருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணல. ஆனால் அப்பப்போ என்ன சொல்லணும்னா கை வைங்க அப்படின்னு சொல்லும் ஸ்டேரிங்கில். அதாவது எதுக்குன்னா ஒரு அலர்ட்டுக்கு நம்ம தூங்கிடக்கூடாது. அது எல்லாமே அதையும் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைலை நோண்டிட்டு இருக்கீங்களோ இல்லை வந்து தூங்குறீங்க இல்லை ஏதாவது புக்கு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இது டெஸ்ட்டில் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ ஏன் அப்படின்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இங்கே இருக்கிற கேமரா இருக்குது இல்லையா, இங்கே பார்க்குறீங்களா ஒரு குட்டி கேமரா. ஒன்ஸ் நீங்கள் ஆட்டோ பைலட்டை என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி கேமரா ஆக்டிவேட் ஆகி இட் வில் வாட்ச், நம்மளை டிரைவரை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். டிரைவரோட கண்ணசைவு ஒரு வேளை தூங்குற மாதிரி இருந்தாவோ மொபைல் எடுத்துகிட்டு வந்தாவோ அது சொல்லும் கான்சென்ட்ரேட் ஆன் ரோடு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இன் ஃபியூச்சரில் அந்த சைபர் கேப் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இருக்காது. ஏன்னா ஸ்டேரிங் இருக்காது, பிரேக் படல் எதுவுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரோட்டில் போகிற மாதிரி தான். அழகாக இங்கே வந்து ஃப்ரீவே லேன் பார்த்தீங்களா எத்தனை இருக்குது, எவ்வளோ வைடாக இருக்குது, 4 லேன் இருக்குது. அழகாக போயிட்டுருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் இன்னொரு 15 மைல் போக வேண்டியது இருக்குங்க. நம்ம வந்து மொத்தம் நம்ம கிளம்பும் போது ஒரு 23 மைல் இருந்தது. ஒரு 8 மைல் பக்கம் வந்திருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அதை ஓட்டிகிட்டு வந்துருச்சு. இன்னும்
இன்னும் 15 மைல் எப்படி கிடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அழகாக போகுது பாருங்க. ரெண்டு பக்கம் வண்டி இருக்குது. ஸ்பீடு குறையாம 70, 65, 70, 69 போயிட்டு இருக்குது கரெக்டாக. இப்போ அந்த லாரி உள்ளே வர்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகும் பாருங்க. சப்போஸ் இது முன்னாடி இருக்கிறத வந்து நம்மளை பிளாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சதுன்னா இது இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணால் அடுத்த லேனுக்கு மூவ் ஆயிடும். இப்போ பக்கத்தில் ஒரு கார் வர்றதுனால இது இண்டிகேட்டர் போடலை பாருங்க. அந்த காரை அனுப்பிச்சிட்டு அது இண்டிகேட்டர் போட்டுருச்சு. லேன் மாறுது பாருங்க, இந்த பக்கம் மாறுது பாருங்க. நான் எதுவுமே ஸ்டேரிங்கே யூஸ் பண்ணல, அதுவாக திரும்புது. ஸோ அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. டெஸ்லா வந்து எல்லா காரை விட பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டே விட்றான்னா இங்கே ரோட்டில் எல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் டெஸ்லாவுக்கு பொறுத்தளவுக்கு. பாருங்கள், சேஞ்சிங் லேன்ஸ் இன்டு ஃபாஸ்டர் லேன்னு சொல்லுது. ஸோ ஃபாஸ்டர் லேன் எங்கேயோ அங்கே வந்து லேன் சேஞ்ச் பண்ணுது காரு, அதையும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஏதாவது முன்னாடி ஸ்லோ ஆச்சுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆயிரும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். பர்ஃபெக்டாக ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது காரு. எங்கேயுமே வந்து தடங்கள் இல்லாமல் போயிட்டுருக்கு. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். கார் ஓட்ட தெரியாதவங்க கூட திடீர்னு எங்கேயாவது போகணும் அப்படின்னா காரை எடுத்துகிட்டு, இந்த டெஸ்லா கார் இருந்தது அப்படின்னா நீங்கள் காரை எடுத்துகிட்டு வந்து மேப்பை போட்டு விட்டுட்டு ஏறி உட்காந்திங்கன்னா அழகாக போயிடும். பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ஃபஸ்ட்டு சினாரியோ. பட் மோஸ்ட்லி 99% அதுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் வந்து இப்போ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளை வந்து அதை இருக்க வைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் அதுக்கு பர்மிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் டிரைவர் சீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஓட்டினா கூட அந்தளவுக்கு சேஃபாக இருக்குமான்னு தெரியல. இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவிங் வந்து அவ்வளோ சேஃபாக போகுது. இந்த ப்ளூ லைன் பாருங்கள், இது கரெக்டாக இண்டிகேட் பண்ணி எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி அங்கே என்ன இருக்குது, சைடில் என்ன இருக்குதுங்கெல்லாம் கால்குலேட் பண்ணி அழகாக ப்ரெடிக்ட் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. டவுன் டவுன் கிட்ட வந்துட்டோம் நம்ம. பாருங்கள், மறுபடியும் லேன் சேஞ்ச் பண்ணுது. இந்த பக்கம் வந்து லேனுக்கு போகுது, ரைட் லைன் மாறுது, இண்டிகேட்டர் போட்டுருச்சு, ரைட் லைன் வந்துருச்சு பாருங்க. ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையில. ஆல்ரெடி அங்கே வந்து கார் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இருந்தாலும் வந்து இது வரைக்கும் ஸ்பீடு குறையில, அதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுது. பார்க்கலாம், ஒன்று அங்கே போய் குறையுதா இல்லை வந்து ஃபாஸ்டர் லேனுக்கு மாறுதாங்கிறது தெரில. பட் ஸ்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலை, அதுவாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்குது பாருங்க. இனி அப்படியே ஸ்பீடை குறைக்கும் பாருங்க, டப்புன்ட்டு பாருங்க, குறைக்க தெரியுங்களா? பிரேக் அடிக்கிறது தெரியுது எனக்கு ஃபீல். 65க்கு வந்துடுச்சு, 71லேருந்து 65க்கு வந்துடுச்சு. அந்த கார் பிரேக் அடிக்க இது வந்து ஸ்லோ ஆகிறது நல்லாவே எனக்கு தெரியுது. 64, 63 குறையுது பார்த்தீங்களா? சரி, ஃபாஸ்டர் லேன்னு சொல்லி மாறுது. பட்டு பின்னாடி ஒரு கார் சைடில் வந்ததுனால என்ன பண்ணிடுச்சுன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுச்சு, இண்டிகேட்டர் கட் பண்ணிடுச்சு. இந்த கார் வந்தது, இந்த லேனுக்கு போகும்போது இந்த கார் வந்ததுனால இது வந்து கம்மி பண்ணிடுச்சு, டிஸ்எங்கேஜ் பண்ணிடுச்சு. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, என்னடா எங்கேயாவது போயிடுமா, இது கண்ட்ரோல்லாம் போயிடுமா அப்படின்னுலாம் இல்லை. பட் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது, எந்த ப்ராப்ளமே இல்லை, அழகாக போயிட்டுருக்குது. பாருங்கள், பாலம் பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வந்து நீளமான பாலம், ஃபுல்லாக லைட் போட்டு அப்படியே இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, டனலுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இங்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது பாருங்கள். வண்டி வந்து நல்ல ஸ்பீடாக போகுது, சடனாக குறையுது. 60, 56. ஏன்னா முன்னாடி இருக்கிற கார் வந்து பிரேக் போட்டான், லைட் எரியுது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அது குறையுது. இங்கே பாரு, 3 காரை தாண்டி வியூ பண்ணுது. அது வரைக்கும் வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்குது இந்த கார். அந்த கார் ஸ்லோவானதுனால இது திரும்பிடுச்சு, இந்த லேனுக்கு வந்துடுச்சு. அவன் ஸ்லோவாக போகிறான், இந்த லேன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறி இந்த லேனுக்கு வந்துடுச்சு. பாருங்க, மறுபடியும் வந்து ரைட் போகுது, அங்கேருந்து ஓவர்டேக் பண்ணி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவில் எதுவுமே இல்லை, அழகாக அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. ஸோ மறுபடியும் லேன் சேஞ்ச் பண்ணது இங்கே பார்ப்பீங்க, இந்த மிரரில் தெரியும் பாருங்க, கேமரா போட்டு
சைடு ரோடு தெரிய ஆரம்பிச்சிடும். இண்டிகேட்டர் போட்டாவே வந்து இந்த என்ன பண்ணால் சைடு கேமரா ஆக்டிவேட் ஆகி சைடில் என்ன வர்றதுங்கிறது இங்கே தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம மிரரை பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஓட்டும்போது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இந்த கேமராவில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இங்கே போகுது, இன்னும் திரும்பலை. இண்டிகேட்டர் போட்டுருச்சு, இங்கே தெரியுது பாருங்க கேமராவில் சைடில் காரு ரோடு என்ன யார் வர்றாங்க என்னங்கிறது. நல்லா வேகமாக போகுதுங்க. இது டர்னிங்கு கொஞ்சம் பார்ப்போம் எப்படி எடுக்குதுன்னு தெரில. இங்கே ஒரு கார் வர்றான், பிரேக் அடிக்குது. பாருங்க 51 அந்த பக்கம் போது 202 இங்கே போகுது. நம்ம 202 போகணும். அழகாக ஏறுது பாருங்க, இந்த லேன் எடுத்துகிட்டே ஏறுது பாருங்க. வேகம் குறையவே மாட்டேங்குதுங்க. ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம இங்கே உட்காந்துருக்கிறனால எங்கடா வேகம் குறையாதோ அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வருது. ஆனால் என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குறைச்சிக்குது. ஆஸ் அ டிரைவராக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் அது பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக காரே வந்து அதை பண்ணிடுது. இன்னொரு 7-8 மைலுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 மைல் நம்ம வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. பார்ப்போம் இன்னும் அடுத்த ஒரு 8 மைல் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக போயிட்டு அந்த பார்க்கிங் பண்ணுதா என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கலாம். கார் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக அந்த காருக்கு வந்து கரெக்டாக திரும்ப முடியாத இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்து இண்டிகேட்டர் கட் பண்ணிடுச்சு. கிளியராக இருக்கணும். இண்டிகேட்டர் போடுறதுக்கப்புறம் இங்கே வந்து கிளியர் விஷன். இப்போ பாருங்க கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து என்ன ஆகுன்னா திரும்பும். சப்போஸ் பக்கத்தில் ஏதாவது க்ளோஸாக ஏதாவது கார் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா இண்டிகேட்டர் ஸ்டாப் பண்ணிட்டு இதே இது நம்ம எப்படி ஓட்டுவோம் அதே மாதிரி அதே லைனில் போக ஆரம்பிச்சிடும். இங்கே ஃப்ரீவேலாம் இப்படி தாங்க இருக்கும், சிக்னலே இருக்காது. 65 மைல்ஸ் பர் ஹவரில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு எந்த எக்ஸிட் போகணுமோ அந்த எக்ஸிட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸிட் 6 எடுக்க போகிறோம். இன்னொரு 4, இப்போ எக்ஸிட் 2 வந்துட்டோம். இன்னும் அடுத்த ஒரு 4 எக்ஸிட்டில் வந்து நம்ம வெளியே போவோம். அதுவும் எப்படி திரும்புதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 மைல் டிரைவ் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஸ்டேரிங்கில் பெருசாக கை வைக்கவே இல்லை, அதுவாக ஓட்டிகிட்டு இருக்கு. நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கோம், சீட் பெல்ட் எல்லாம் போட்டு பக்காவாக டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கோம். ஜேசிபி பாருங்க போயிட்டு இருக்கோம். இண்டிகேட்டர் போட்டுச்சு. இந்த பக்கம் போகுது, லெஃப்ட் சைடு எடுக்குது. இப்போ ஏன்னா அங்கே ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த லைன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதை எடுத்துருச்சு. மறுபடியும் மாறுது. இதுதான் இதில் ஒரு காமெடி என்ன, இப்போதான் இந்த லேன்லேருந்து இந்த லேன் போச்சு, எதுக்காக போச்சுன்னே தெரியல. மறுபடியும் அந்த லேன்லேருந்து இந்த லேன் மாறுது. ஏதோ ஸ்லோவாக போச்சு காருங்கிறதுனால லேன் மாறிச்சு, திரும்ப வந்து அதே லேனுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது பக்கத்தில் எனக்கு மாறுது. இப்போ ஏன்னா அது எக்ஸிட் 4, அடுத்தது வந்து நம்ம லேன் வர்றதுனால இது இந்த லேனுக்கு மாறிடுச்சு. எக்ஸிட் 4 இதுக்கு அடுத்தது தான் நம்மளது எக்ஸிட் 6. இன்னொரு கரெக்டாக வந்து 1.6 மைலில் வந்து திரும்பணும். அதனால் டுவர்ட்ஸ் ரைட் லைன் அப்படியே மாறிட்டே வருது. இந்த 2 லைன் இப்படி மாறி பாருங்க, போகிறதுக்குள்ளே வந்து இந்த 2 லைனுக்கு வந்துடும். அப்படி இல்லை இது போக வேண்டாம் நம்மளா மாற்றிக்கணும்னு நினச்சோம்னா ஜஸ்ட் இங்கே வந்து இண்டிகேட்டர் நீங்கள் இப்படி போட்டு விட்டீங்கன்னா அது கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும்னா மாறிக்கும். அதுவே லேனை சேஞ்ச் ஆகிடும். ஒன்று அதுவாக பண்ணும், இல்லை உங்களுக்கு நீங்கள் தேவை நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் போட்டுட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக கார் அந்த லேனுக்கு மாறிடும். முன்னால் ஒரு கார் போகுது, ஸ்பீடை குறைக்கவே இல்லை பாருங்க, அப்படியே சடனாக குறைக்குது. கிட்ட வந்து நம்மளாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே குறைச்சிருவோம்.
இது கரெக்டாக பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுறனாலே நம்ம தெரியல, ரொம்ப க்ளோஸாக போய் தான் வந்து ஸ்பீடவே ரெடியூஸ் பண்ணுது. அது வந்து நம்ம டிரைவர் சீட் உட்காந்துருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, என்னடா பிரேக் போடுமா போடாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் லேன் மாறி பாருங்க, இண்டிகேட்டர் போட்டு. இப்போ சப்போஸ் இது ஒன்றும் மாறலாம், இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து இதுவே மாறுது. இப்போ சூப்பர். பாருங்க முன்னாடி பார்க்குறீங்களா, எக்ஸிட் 6 டவுன் டவுன் டெம்பே, அங்கே வந்தாச்சு. அழகாக போகுது பாருங்க. இந்த ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்டகாசமான ஃபீச்சர் வந்து டெஸ்லா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு எல்லாமே வந்து டெஸ்லா வரப்போகுது. மேபி இந்தியாவிலலாம் வரக்கு ரொம்ப நாள் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இங்கே யூஎஸில் வந்து பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது வந்து நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே 2 லேன் இருக்குது. இங்கே 2 வந்து ரைட் லேன் எடுக்கலாம். இங்கே சைடில் கார் வரதுனால இது திரும்ப மாட்டேங்குது. பாருங்க இண்டிகேட்டர் போட்டுருச்சு. இங்கே கார் வரனால இந்த லைன்லேயே வெயிட் பண்ணுது. பார்க்கலாம் இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது. இல்லை முன்னாடி கார் எதுவும் வராமல் இருக்கணும், இது போகணும், அதெல்லாம் இப்படி இங்கே மறைச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ கார் எதுவும் வரல, அதனால் பாருங்கள் அழகாக திரும்புது. பாருங்க நான் எதுவுமே பண்ணலை, கரெக்டாக லேன் எடுத்து அழகாக பட்டாய் கிளப்பிட்டு போகுது. பாருங்க சான்ஸே இல்லை. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அட்டாசமாக போய் பார்க்கும் கூட பண்ணோம். நம்ம போயிட்டு பார்க்கிங் லாட்டை சூஸ் பண்ணிங்கன்னா எந்த பார்க்கிங் பண்ணணுமோ அதுவும் பண்ணோம். பார்க்கலாம், அதுவும் நான் காட்டுறேன். சிக்னல் எல்லாமே பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணிக்குது. இப்போ நம்ம எப்படி சிக்னல் ரெட் விழுந்தா நிற்கும், க்ரீன் விழுந்தா போகும், அது மாதிரி க்ரீனு அழகாக போயிட்டே இருக்குது பாருங்க. ஸோ அடுத்த 0.5 மைல்ஸில் வந்து நம்ம லெஃப்ட் திரும்பணும். இந்த சிக்னலில் அடுத்த சிக்னலில் வந்து லெஃப்ட் திரும்பணும். பார்க்கலாம் எப்படி அழகாக என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்டேரிங்கும் பாருங்கள் அது அப்படியே தான் இருக்குது. டிரைவர் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறது. பாருங்க இண்டிகேட்டர் அதுவாக போடும். நான் எதுவுமே பண்ணலை, கை கூட வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் போட்டுச்சு பார்த்தீங்களா. இண்டிகேட்டர் போட்டு இந்த ரோட்டில் கிளியராக தெரியுது பாருங்க, யாருமே இல்லைன்னு தெரியுது. ஸோ உடனே அது லெஃப்டில் திரும்பி அங்கே வந்து ரெட் ஏரோ இருக்குது. ரெட் ஏரோ அப்படின்னா நம்ம போகக்கூடாது. மேலே பார்க்குறீங்க இல்லையா, ரெட் ஏரோ அப்படின்னு நம்ம கார் போகக்கூடாது. நம்ம கார் வந்து நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ டாக்ஸி நான் சொன்னேன் இல்லையா, வேமோன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் டிரைவர் இல்லாமல் ஓட்டுறது, அது வந்து இந்த பக்கம் நிறைய இருக்குது. நம்மளுக்கு க்ரீன் விழுந்தால் அழகாக போக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் போகாது. ஏன்னா லெஃப்ட் அணுங்கனால ரெட் ஏரோ இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம போகக்கூடாது. ஸோ க்ரீன் ஏரோ எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே முன்னாடியெல்லாம் தெரியுது பாருங்கள், காருக்கு போகிறது வர்றது எல்லாமே தெரியும் கிளியராக. எப்படி ட்ரக்கு போகுது, எப்படி வண்டிகளை லெஃப்ட் ரைட்டில் திரும்பிட்டு இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற காருக்கு போகுது. இப்போ அடுத்தது நம்ம சிக்னல் விழுகும், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்லா மூவ் ஆக ஆரம்பித்தோம். டோவிங் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு பாருங்க, முன்னால் போயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் நிறையா இருக்குங்க. ட்ரக் ஜாபுக்கெல்லாம் நல்ல சேலரி இங்கே யூஎஸில். பாருங்க நடுவில் ஒருத்த வந்து நின்ட்டான். இப்போ சிக்னல் க்ளோஸ் ஆகும்போது அவன் போயிடுவான். அவன் போகிற வரைக்கும் நம்ம கார் வெயிட் பண்ணும். ஈவன் தான் க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சுனாலுமே அந்த கார் நடுவில் நிற்கிறனால நம்ம கார் போகாது. வெயிட் பண்ணி அவனுக்கு வழி விட்டுட்டு தான் போகும். பார்க்கலாம், அடுத்தது நம்ம சிக்னல் விழுக ஆரம்பிச்சிடும். விழுந்துருச்சு பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆக போகுது. அழகாக வந்து லேன் பிரித்து போகுது பாருங்க. முன்னாடி கேமராலையும் தெரியும் பாருங்க. நான் எதுவுமே கை வைக்கல, ஸ்டேரிங் அதுவாக திரும்பி போகுது. முன்னாடி கார் லேன் அந்த லேனில் போகுது, இந்த லேன் ஃப்ரீயாக இருக்குது. ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுது 40. ஸோ 38. அங்கே வரும்போது ஸ்பீட் லிமிட் 65 இருந்தது, 70 போயிட்டு இருந்தது. இங்கே வந்து 40 இருக்குது. அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுது. சப்போஸ் சிக்னல் விழுந்ததுன்னா ரெட் விழுந்ததுன்னா கார் நின்றும், போகாது.
இன்னும் 1.5 மைல் நம்ம போயிடுவோம். கிட்டத்தட்ட 23 மைல் வந்து பக்காவாக நான் வந்து ஸ்டேரிங்கோ ஆக்சலரேட்டரோ பிரேக்கு எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஆட்டோ பைலட்டை என்கேஜ் பண்ணி விட்டுட்டேன். காரை அழகாக கொண்டு வந்து என்ன ஒரு 25 மைல் 20 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்க. அடுத்த சிக்னல் எல்லோ விழுக போகுது, ஜம்ப் ஆகும் பாருங்க. இப்போ அழகாக போயிடும். சப்போஸ் தூரமாக இருக்கும்போது எல்லோ விழுந்ததுன்னா அழகாக வந்து முன்னாடி சிக்னலுக்கு முன்னால் வெயிட் பண்ணும். ரோட் ரூல்ஸை பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. காரு எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்க. கார் ஸ்லோவாக அங்கே நின்றுச்சு. காரு அழகாக வந்து 40லேருந்து அப்படியே 20 16 போய் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு அழகாக கார் நின்றுக்கும். நின்றுச்சா சூப்பர். இன்னும் 1 மைலில் வந்து கரெக்டாக இப்படியே போயிட்டு இந்த இடத்துல போய் நம்ம கார் வந்து பார்க் பண்ணோம். அதையும் காட்டுறேன் நான் எப்படின்ட்டு. பார்க்கிங்கில் அழகாக போய் அப்படியே விட்டு பின்னால் திரும்பி நிற்க பாருங்க. ரெட் சிக்னல் இருக்கிறதுனால நிற்கிது. க்ரீன் வந்துருச்சு. இங்கே தெரியுது பாருங்க, க்ரீன் சிக்னல். கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த லைனுக்கு முன்னாடி போய் நிற்கும் பாருங்க. க்ரீன் விழுந்துருச்சு. அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரயில்வே ட்ராக் இருக்கு பாருங்க ரோட்டில். ரயில்வே கேட் ஓப்பன். ஸோ அப்படியே பைபாஸ் பண்ணி போயிடுது. ரெட் சிக்னல். ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரில 2026 வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டேரிங் இல்லை, பிரேக் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சைபர் கேபை வந்து டெஸ்லா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படுமானே தெரியல. ஏன்னா யார் வேணால் ஏறி காரில் உட்காந்துக்கலாம். மேப் போட்டால் போகுது. அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தேவையா இல்லையா, அந்த ரூல்ஸ் என்னங்கிறதெல்லாம் தெரில. பிலோ 18 இயர்ஸ் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்ட முடியுமா என்ன ஏதுங்கிறது தெரில. அந்த ரோட் ரூல்ஸ் தெரில. பட் இன்னும் அனதர் 1 இயரில் வந்து இது எல்லாமே கோயிங் டு ஹேப்பன். பயங்கர அட்வான்ஸாக போயிட்டுருக்குதுங்க டெஸ்லா. இதுதான் இந்த ஐபேட் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த காரவே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் எதுனா இதுதான். இதுக்குள்ளே தான் எல்லா கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குல்ல. கார் இது சடனாக ஸ்லோ பண்ணது, பிரேக் அடிச்சிச்சு, இதில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், லைட்டு, லாக்கு, டிஸ்பிளே எல்லாமே இருக்குது கண்ட்ரோல்ஸ். க்ரீன் போயிட்டே இருக்குது. அடுத்து இங்கே போய் பாருங்கள். இங்கே திரும்பி உள்ளே பார்க் பண்ணோம். எப்படி பார்க் பண்ணதுங்கிறத பார்த்துடலாம். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம 500 ஃபீட்டில் வந்து போயிட்டு வண்டி பார்க் பண்ண போகுது. அதாவது அந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போகுது. அதுதான் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 0.2 மைல்ஸில் வந்து ரைட் திரும்பணும். பார்க்கலாம் அழகாக போய் எப்படி பார்க் பண்ணதுன்னு பார்த்துருவோம். இண்டிகேட்டர் போட்டுச்சு. அழகாக திரும்புது பாருங்க. இப்போ வந்து இங்கே பார்க்கிங் பண்ணோம். இங்கே வந்து நிற்கும். நம்ம பார்க்கிங் செலக்ட் பண்ணிட்டோம்னா அழகாக பார்க் பண்ணிடும். பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு. பார்க்கிங்கை சூஸ் பண்ணுதா இல்லையா அப்படியே போகுது. பார்க்கலாம் என்ன பண்ணுது. வந்தாச்சுங்க, டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அது என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அழகாக போகுது. பார்க்கிங்கே இல்லை. பார்க்கிங் வருது. ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்க்கிங் வருதுங்க. அப்போ நான் பார்க்கிங்கை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா
அழகாக வந்து அதை சூஸ் பண்ணுதுங்க பாருங்க. ஸ்டேரிங் சுற்றுது, ஜட்ஜ் பண்ணுது, பார்க்கிங்கில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்க. அழகாக சுற்றுது பாருங்க. பின்னாடியும் தெரியும் இந்த பார்க்கிங் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் வந்து அழகாக வந்து பார்க் பண்ணுது. கார் வந்து அங்கே நின்றும். நீங்கள் பார்க்கிங்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடணும் பாருங்கள். அழகாக நின்றுச்சு, பின்னாடி கேமராவில் தெரியுது பாருங்க. சூப்பர். ஆல்ரெடி பார்க்கிங் ஆட்டோ பார்க் கம்ப்ளீட்னு வருது. இவ்வளோதாங்க, எண்ட் டு எண்டு சூப்பராக வந்து கார் வந்து நிறுத்தியாச்சு. 22 மைல் அழகாக ட்ரைவ் பண்ணி வந்துச்சு. நான் எதுவுமே பண்ணலை. Hope you like this video. See you in next video. Bye.